ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு விஷயமாக வெளியில் வந்திருந்தோம். நான், எங்கள் அப்பா, என் ஹஸ்பண்ட், அப்புறம் எங்கள் அங்கிள் எல்லோரும். அப்படி வரச்ச பார்த்திங்கன்னா ரெட்டில்ஸில் ஹோட்டல் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வெளியில் வெயிட் பண்ணோம். ஏன்னு பார்த்திங்கன்னா உள்ளே பயங்கரமான கூட்டம் இருந்துச்சு. அப்படியே உள்ளே போகிறதுக்குள்ளே இவங்க குக் பண்ணுறத தான் சும்மா பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தோம். கட்டன்னு சொல்லிட்டு உள்ளேருந்து ஃப்ரைக்கு சிக்கன் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க, ஃப்ரை பண்ணி தராரு. ப்ரான் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க, ஃப்ரை பண்ணி தராரு. எப்படி இருந்துச்சு. ஃபைனலி எங்களுக்கு ஒரு டேபிள் கிடச்சிருச்சு. நான் பார்த்திங்கன்னா பிரியாணி சொல்லிட்டேன். என் ஹஸ்பண்ட் நான்வெஜ் மீல்ஸ், அப்புறம் எங்கள் அங்கிளும் எங்கள் அப்பாவும் பார்த்திங்கன்னா வெஜ் மீல்ஸ் சொல்லியிருந்தாங்க. அப்படியே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா பிரியாணினாலே ரொம்ப பிடிக்கும். நான் எங்கே போனாலுமே ஃபஸ்ட்டு பிரியாணின்னு தான் சொல்லுவேன். இதெல்லாம் நல்லா இருக்குன்றதோடு பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கும் மீல்ஸுக்கு ஒரு கீரை கூட்டு உருளைக்கிழங்குலாம் வைக்கிறாங்க. அது பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் சாப்பிட்டு பார்த்தேன். இவ்வளோ நான்வெஜ் மீல்ஸ் இருந்தும் நான் அந்த கீரை கூட்டு ட்ரை பண்ணேன். பயங்கர டேஸ்டியாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா கறிக்குழம்பு மீன் குழம்புன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எனக்கு தாங்க இன்னும் பிரியாணி வரல. பிரியாணி வந்ததும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறமேட்டு அங்கேருந்து ரொம்ப நல்லாவே கவனிச்சாங்க. வீட்டுக்கு வந்தவங்க சாப்பிட வந்த மாதிரி சாப்பிட்றீங்களா, அப்படி போதுமா, இன்னும் கொஞ்சம் வச்சுக்கிறீங்களா, அந்த மாதிரிலாம் கவனிச்சாங்க. அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஃபைனலி பார்த்திங்கன்னா எனக்கு பிரியாணி வந்துருச்சு. பிரியாணியோடு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு குழம்பு வைக்கிறாங்க. அந்த குழம்பு பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் அதுக்காகவே கொஞ்சம் ரைஸ் வாங்கி போட்டு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணேன். அப்புறம் ஃபிஷ் குழம்பும் டேஸ்ட் பண்ணேன். பிரியாணியும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. நான் எனக்கு மட்டும் பிரியாணி வாங்கிக்கிட்டேன், யாருக்கும் தரல. எங்கள் அங்கிள் பார்த்திங்கன்னா நான்வெஜ் மீல்ஸ் தான் சாப்பிடுவார்னு நினச்சோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வெஜ்ஜுக்கு கன்வெர்ட் ஆகிடாரு அப்படியே. மற்றபடி எதுவுமே அவர் சாப்பிடல. ஒரு வாட்டி சாம்பார் ஊற்றி சாப்பிட்டாரு. அப்புறம் அந்த கீரை கூட்டு போட்டு பரட்டி சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் அவ்வளோதான், ரசம் ஊற்றி சாப்பிட்டு ஏஞ்சி போயிட்டாரு. நானும் என் ஹஸ்பண்டும் தான் உட்காந்து வெளுத்து வாங்கினோம். அதுலேயும் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் கம்மி தான். நான் தான் ஃபுல் கட்டினேன். இந்த பாருங்க, எங்கள் அங்கிள் எங்கள் அப்பா சாப்பிட்றாங்க. நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு அந்த பிரியாணி. அப்புறம் வேறு என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் தொக்கும் சிக்கன் பெப்பர் ஃப்ரையும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ப்ரான் தொக்கு பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா பெரிய பெரிய ப்ரான் இருந்துச்சு. அதில் அவங்க எப்படி எடுத்துகிட்டு வராங்கன்னா, ஒரு பிளேட் ப்ரான் தொக்குனா அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு தவாவில் போட்டு பரட்டி அந்த மாதிரி எடுத்துகிட்டு வராங்க. அது சாப்பிடவே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு இந்த ப்ரான் தொக்கோடு பார்த்திங்கன்னா பெப்பர் சிக்கன் தான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ப்ரான் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இங்கே பார்த்திங்கன்னா எல்லா சைட் டிஷ்ஷும் இருக்குது. நாங்கள் போகிறச்சு பார்த்திங்கன்னா மட்டன் மட்டும் இல்லை, சிக்கன், குடல் கறி, அப்புறமேட்டு ப்ரானு, ஃபிஷ் இதெல்லாம் இருந்தது. என்னோடய பெப்பர் சிக்கனும் வந்துருச்சு. சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. எனக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக சால்ட்டு கம்மியாக அந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா பயங்கர டேஸ்டி. என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா கடக்கடான்ட்டு ஒரு ரவுண்டு முடிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வெயிட் பண்ணுறாரு. எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஆம்லேட் வாங்கிட்டு கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் போட்டு ரசம் போட்டு சாப்பிட்டேன். அதுவும் இல்லாமல் அந்த கீரை கூட்டும் வாங்கி வச்சு சாப்பிட்டேன். அதுவும் பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓவராலாக பார்த்திங்கன்னா ஹோட்டல் தங்கமோட ஃபுட்டு பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. நீங்கள் அந்த ரெட்டில்ஸ் பக்கம் போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணுன்ட்டு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். அதுக்கப்புறமேட்டு சாப்பிட்டுக்கிட்டு முடித்தோடனே எங்கள் அப்பா அங்கிள்லாம் வெளில ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருந்தாங்க. நாங்கள் போயிட்டு பே பண்ணிட்டு போயிட்டோம். இவர் தான் அந்த ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கவர் தான் இந்த ஹோட்டலோட ஓனர். நல்லாவே கவனிச்சார். ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. நான் பார்த்திங்கன்னா பிரியாணி சாப்பிட்டேன். அப்புறமேட்டு பிரியாணியோட ஒரு குருமா மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த குழம்புக்கு கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் போட்டு அந்த குழம்பு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஃபிஷ் குழம்பு ஊற்றி சாப்பிட்டேன். அப்புறம் ஆம்லேட் சாப்பிட்டேன். அப்புறம் பெப்பர் சிக்கன் அது ஒரு மாதிரி தவாவில் போட்டு பரட்டி கொடுத்தாங்க. அது பயங்கர டேஸ்டியாக இருந்தது. அப்புறம் ப்ரான் கொடுத்தாங்க. ப்ரான் நான் ஒன்றே ஒன்று தான் சாப்பிட்டேன். எனக்கு கொஞ்சமாக தான் பிடிச்சது. என் ஹஸ்பண்டுக்கு நிறைய பிடிச்சது.
போட்டிருக்கிறதுனால அவர் வந்து வெஜ் தான் சாப்பிட்டாரு. அங்கிள் எஸ், ஏன் நீங்கள் அந்த ஹோட்டலில் சாப்பிட்லான்னு சொன்னீங்க? அங்கே நல்லா இருக்கும் தெரிஞ்சவர், அதனால அங்கே கூட்டிகிட்டு உண்மையாலேயே சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. ஸோ சாப்பாடு நல்லா இருந்துச்சுனோட நல்லா கவனிச்சாங்க. நம்ம சென்னைக்குள்ளே இருக்க ஹோட்டல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரியாணி சாப்பிட்டா வந்து ஒயிட் ரைஸ்லாம் எக்ஸ்ட்ராவெல்லாம் தரமாட்டாங்க. நான் கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் கேட்டால் ஒயிட் ரைஸ் கொடுத்தாங்க. அதுவே எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. இந்த ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஹில்ஸில் இருக்குது. எங்கள் அங்கிள் எங்கே கரெக்டாக